குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது என்னென்னா, கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேர் வி டிஸ்கஸ்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ரியாக்டன்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோடைய நேச்சரை பேஸ் பண்ணி இப்போ வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எத்தனை டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். அதாவது என்னென்னா, இங்கே சம் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஸ்டிங் ஆஃப் அயான், டைஜஷன் ஆஃப் ஃபுட், burning of petrol, weathering of rock. How fast is each reaction? அதாவது என்னன்னா, இந்த ரியாக்ஷன் ஒவ்வொன்றும் எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேங்க் them from the slowest to fastest. அதாவது என்னன்னா, ரியாக்ஷன் வந்து என்னன்னா, ஸ்லோ ரியாக்ஷன்லேருந்து ஃபாஸ்ட் ரியாக்ஷன் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. How will you determine which is the fastest and which is the slowest? அதாவது என்னன்னா, இப்போ வந்து எந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, நெக்ஸ்ட் வந்து எந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. One of the ways to find out how fast a reaction is as follows. Measure the amount of reactants or products before and after a specific period of time. அதாவது என்னன்னா, இப்போ வந்து எந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது, நெக்ஸ்ட் எந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அந்த ரியாக்ஷனில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதாவது ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம வந்து அதாவது என்னென்னா, இந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது ரியாக்டன்ஸ் அண்டு ப்ராடக்டோடைய அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்னா ரியாக்ஷன்ஸ் வந்து எந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் அஸ்யூம் தட் 100 gram of a substance A undergoes a reaction and after an hour 50 gram of A is left. A gives product. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து 100 gram அப்படின்றது, அதாவது என்னென்னா A அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து 100 gram இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு அதாவது என்னென்னா 1 ஹவருக்கு அப்புறம் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ரிமைனிங் வந்து ஏ அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50 கிராம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இன் அதர் இன்ஸ்டன்ட் 100 கிராம் ஆஃப் சி சப்ஸ்டன்ஸ் In another instant, 100 gram of substance C undergoes a reaction and after an hour, 20 gram of C is left. C gives product. அதாவது என்னன்னா, இன்னொரு ரியாக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து சிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து 100 கிராம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து 1 ஹவருக்கு அப்புறம் சி அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குன்னா 20 கிராம். C gives product. Can you say which is the fastest reaction? அதாவது என்னென்னா, இப்போ வந்து இந்த 2 ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ரியாக்ஷனில் வந்து எந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ரியாக்ஷன் 50 கிராம் ஆஃப் த ரியாக்டன் A is converted into products, whereas in the second reaction 80 கிராம் ஆஃப் த ரியாக்டன் is converted into product in 1 hour. அதாவது ஃபஸ்ட் ரியாக்ஷனில் வந்து இப்போ வந்து 100 கிராம், அதாவது என்னென்னா ஏங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து 100 கிராம் இருக்குது. இப்போ வந்து இந்த 100 கிராம் சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50 கிராம் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரியாக்ஷனில் வந்து சிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 100 கிராம் இருக்குது. இப்போ வந்து இந்த 100 கிராம் சப்ஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 80 கிராம் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ த செகண்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர். இப்போ வந்து என்னென்னா, இந்த 2 ரியாக்ஷன் வந்து கம்பேர் பண்ணக்குள்ள செகண்ட் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. திஸ் மெஷர்மெண்ட் இஸ் த ரியாக்ஷன் ரேட். அதாவது என்னன்னா, இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Rate of a reaction is the change in the amount or concentration of any one of the reactants or products per unit time. அதாவது rate of reaction அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து for unit டைமுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப், அதாவது என்னென்னா எவ்வளோ இப்போ வந்து என்னென்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சப்ஸ்டன்ஸோடைய அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், இல்லாட்டி வந்து என்னென்னா கான்சன்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இங்கே வந்து என்னென்னா ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, A gives B. The rate of this reaction is given by rate equal to, அதாவது rate of reaction வந்து எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, D of A, அதாவது என்னன்னா rate equal to minus D of A by dt equal to plus D of B by dt, where A ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. அதாவது என்னென்னா, ப்ராக்கெட்குள்ளே வந்து ஏ வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து என்னென்னா ஏ அப்படின்ற சப்ஸ்டன்ஸோடைய கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே வந்து பி வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பி அப்படின்ற சப்ஸ்டன்ஸோடைய
அதாவது என்னென்னா கான்சன்ட்ரேஷன். த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் த டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வித் டைம். அதாவது என்னென்னா நெகட்டிவ் சைன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து என்னென்னா டைமை பொறுத்து கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து அதாவது ஏ அப்படின்ற சப்ஸ்டன்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதனால் வந்து நெகட்டிவ் சைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு த பாசிட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் த இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி வித் டைம். அதாவது என்னென்னா இப்போ வந்து பாசிட்டிவ் சைன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து என்னென்னா பி அப்படின்ற சப்ஸ்டன்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, அதாவது என்னென்னா இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் வந்து பாசிட்டிவ் சைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா இப்போ வந்து நெகட்டிவ் சைன் வந்து என்னென்னா கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சைன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நோட் bracket represents the concentration. அதாவது என்னன்னா bracket வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸோடைய கான்சன்ட்ரேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக bracket வந்து யூஸ் பண்ணுறாங்க. D represents the infinitesimal change in the concentration. இப்போ வந்து D வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து D வந்து யூஸ் பண்ணுறாங்க. why is reaction rate important? அதாவது என்னென்னா இப்போ ஒரு ரியாக்ஷனில் வந்து ஏன் வந்து ரியாக்ஷன் ரேட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபாஸ்டர் த ரியாக்ஷன் மோர் வில் பி த அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இன் ஏ ஸ்பெசிஃபிக் டைம். அதாவது என்னென்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே இப்போ வந்து என்னென்னா ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராடக்ட் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ த ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ கெமிஸ்ட் ஃபார் டிசைனிங் எ ப்ராசஸ் டு கெட் எ குட் ஈல்ட் ஆஃப் எ ப்ராடக்ட். இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ வந்து என்னென்னா ரியாக்ஷன் ரேட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் எ ஃபுட் ப்ராசஸர் who hopes to slow down the reaction that cause food to spoil. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபுட் ப்ராசஸரில் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா ஃபுட் ப்ராசஸரில் வந்து ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்கிறதுனால ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகாமல் வந்து என்னென்னா அதாவது என்னென்னா ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன். அதாவது என்னென்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் பற்றி ரீட் பண்ண போகிறோம். கேன் த ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் பி சேஞ்ச்டு? அதாவது என்னென்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் கேன் பி சேஞ்ச்டு, அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அயான் கெட்ஸ் ரஸ்டட் ஃபாஸ்டர் இன் அன் ஆசிட் தென் இன் வாட்டர். அதாவது என்னென்னா அயான் வந்து என்னென்னா வாட்டரை விட ரியாக்ட் ஆகிறத விட ஆசிட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகி அயான் வந்து ரஸ்டிங் ஆகும். இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் ஆர். அதாவது என்னென்னா இப்போ வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், ப்ரெஷர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ். First, nature of the reactants. The reaction of sodium with hydrochloric acid is faster than that with acetic acid. அதாவது என்னென்னா இப்போ வந்து சோடியம் வந்து என்னென்னா அசிட்டிக் ஆசிட்டை விட கம்பேர் பண்ணக்குள்ள சோடியம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை விட ஃபாஸ்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகும். டூ யூ நோ வை? அதாவது என்னென்னா ஏன் வந்து சோடியம் வந்து அசிட்டிக் ஆசிட்டை விட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் எ ஸ்ட்ராங்கர் அண்ட் தென் அசிட்டிக் ஆசிட் அண்ட் தஸ் மோர் ரியாக்டிவ். அதாவது என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட்டை விட கம்பேர் பண்ணக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ வந்து என்னென்னா அதிகமாக வந்து ரியாக்ட் ஆகுது. அதாவது என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து சோடியம் அதாவது சோடியமோட வந்து அதிகமாக வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த ரியாக்ஷன் ரேட். இப்போ வந்து என்னென்னா அதாவது என்னென்னா நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து ரியாக்ஷனோடைய ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதாவது ரியாக்ஷனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ஏங்கிறது என்னென்னா சோடியம், அதாவது 2Na + 2HCl. HCl அப்படிங்கிறது என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிவ்ஸ் 2NaCl. அதாவது என்னென்னா NaCl அப்படிங்கிறது என்னென்னா சோடியம் குளோரைடு ப்ளஸ் H2. H2 அப்படிங்கிறது என்னென்னா ஹைட்ரஜன். இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குதுன்னா ஃபாஸ்ட்டாக நடக்குது. நெக்ஸ்ட்டு 2Na அதாவது Na அப்படிங்கிறது என்னென்னா சோடியம் ப்ளஸ் CH3COH அதாவது என்னென்னா அசிட்டிக் ஆசிட் கிவ்ஸ் 2CH3 COONA அதாவது என்னென்னா சோடியம் அசிட்டேட் ப்ளஸ் H2 ஹைட்ரஜன். இந்த ரியாக்ஷன் வந்து என்னென்னா ஸ்லோ ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். Changing the amount of the reactants also increases the reaction rate. இப்போ வந்து என்னென்னா
ரியாக்டன்ஸோடைய அமௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணக்குள்ள ரியாக்ஷனோட ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகும். த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் எ சர்டைன் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் கால்டு கான்சன்ட்ரேஷன். இப்போ வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் வால்யூமில் வந்து அதாவது ஒரு பர்டிகுலர் வால்யூம் சொல்யூஷனில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கான்சன்ட்ரேஷன். மோர் த கான்சன்ட்ரேஷன் மோர் பார்ட்டிகல்ஸ் பர் யூனிட் எக்ஸிஸ்ட் இன் இட் அண்ட் ஹென்ஸ் ஃபாஸ்டர் த ரியாக்ஷன். இப்போ வந்து என்னென்னா இப்போ சப்ஸ்டன்ஸில் வந்து அதாவது மோர் த கான்சன்ட்ரேஷன் மோர் பார்ட்டிகல்ஸ் for volume exist in it and hence faster the reaction. இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கும். கிரானுலேட்டட் ஜிங்க் ரியாக்ட் ஃபாஸ்டர் வித் 2m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தென் 1m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதாவது என்னென்னா இப்போ வந்து கிரானுலேட்டட் ஜிங்க் வந்து என்னென்னா இப்போ வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதாவது என்னென்னா 2m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை விட அதாவது என்னென்னா இப்போ 1m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, நெக்ஸ்ட்டு 2m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கிரானுலேட்டட் ஜிங்க் வந்து என்னென்னா 1m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை விட கம்பேர் பண்ணக்குள்ள 2m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை விட வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் கோ ஃபாஸ்டர் அட் ஹையர் டெம்பரேச்சர். அதாவது என்னென்னா நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து ரியாக்ஷனோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் ஆடிங் ஹீட் டு த ரியாக்டன்ஸ் ப்ராவைட் எனர்ஜி டு பிரேக் மோர் பாண்ட்ஸ் அண்ட் தஸ் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள ஏன் வந்து ரியாக்ஷனோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா டெம்பரேச்சரில் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ வந்து ஹீட் வந்து என்னென்னா ரியாக்டனில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பாண்டிங்கை வந்து பிரேக் பண்ணி ரியாக்ஷனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் ஸ்லோலி வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அட் ரூம் டெம்பரேச்சர். இப்போ வந்து என்னன்னா கால்சியம் கார்பனேட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை விட ரியாக்ட் ஆகுது. இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக வந்து நடந்துகிட்டு இருக்கும். when the reaction mixer is heated the reaction rate increases. இப்போ வந்து கால்சியம் கார்பனேட் வந்து என்னன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட ஆட் பண்ணி ஹீட் பண்ணக்குள்ள ரியாக்ஷனோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட் கெப்ட் அட் ரூம் டெம்பரேச்சர் ஸ்பாயில்ஸ் ஃபாஸ்டர் தென் தட் கெப்ட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர். இப்போ வந்து ஃபுட் வந்து என்னென்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கிறத விட ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து ஸ்பாயில் ஆயிரும். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் த டெம்பரேச்சர் இஸ் லோயர் தென் த ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ஹென்ஸ் த ரியாக்ஷன் ரேட் இஸ் லெஸ். இப்போ வந்து என்னென்னா ரெஃப்ரிஜிரேட்டருடைய டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சரை விட கம்பேர் பண்ணக்குள்ள கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வந்து ரியாக்ஷனோட ரேட் வந்து லெஸ்ஸாக இருக்குது. Next, pressure. If the reactants are gases, increasing their pressure increases the reaction rate. அதாவது என்னன்னா இப்போ வந்து ரியாக்டன்ஸ் வந்து கேஸ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா இப்போ வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகக்குள்ள ரியாக்ஷனோட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் பிகாஸ் ஆன் இன்க்ரீசிங் த ப்ரெஷர் த ரியாக்டிங் பார்ட்டிகல்ஸ் கம் க்ளோசர் அண்ட் கொலைட் ஃப்ரீக்வெண்ட்லி. அதாவது என்னன்னா ஏன் வந்து ரியாக்ஷனோட ஸ்பீடு அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகக்குள்ள ரியாக்ஷனோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னன்னா ரியாக்டனில் வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள இப்போ வந்து ரியாக்டிங் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா க்ளோஸாக வந்து ரியாக்ஷனோடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. Next, catalyst. A catalyst is a substance which increases the reaction rate without being consumed in the reaction. In certain reaction, adding a substance as catalyst speed up the reaction. அதாவது catalyst அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரியாக்ஷனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் ஹீட்டிங் பொட்டாசியம் குளோரேட் இட் டீகாம்போசஸ் இன்டு பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் பட் அட் ஏ ஸ்லோவர் ரேட். அதாவது என்னன்னா இப்போ வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொட்டாசியம் குளோரைட் வந்து ஹீட் பண்ணக்குள்ள டீகாம்போஸ் ஆகி பொட்டாசியம் குளோரைடையும் ஆக்சிஜன் கேஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரியாக்ஷன் வந்து என்னன்னா ஸ்லோ ரியாக்ஷன். இஃப் மேங்கனீஸ் டை ஆக்சைடு இஸ் ஆடட் இட் இன்க்ரீசஸ் த ரியாக்ஷன் ரேட். இப்போ வந்து என்னன்னா பொட்டாசியம் குளோரைட் வந்து ஹீட் பண்ணக்குள்ள டீகாம்போஸ் ஆகி பொட்டாசியம் குளோரைடையும் நெக்ஸ்ட் ஆக்சிஜனையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ வந்து மேங்கனீஸ் டை ஆக்சைடு வந்து ஆட் பண்ணக்குள்ள இந்த ரியாக்ஷன் வந்து என்னன்னா இந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கேட்டலிஸ்ட். அதாவது என்னன்னா மேங்கனீஸ் டை ஆக்சைடு வந்து இங்கே கேட்டலிஸ்டாக வந்து ஆக்ட் ஆகுது. Next, surface area of the reactants. When solid reactants are involved in a reaction, their powdered form reacts more radially. அதாவது என்னன்னா reactants வந்து என்னன்னா solid formல இருக்கிறத விட powder formல இருக்கக்குள்ள reactionோட speed வந்து increase ஆகிருக்கும். For example, powdered calcium carbonate react more radially with hydrochloric acid than marble chips. இப்போ வந்து என்னன்னா calcium carbonate வந்து marble chipஸாக இருக்கக்குள்ள இப்போ வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகக்குள்ள ரியாக்ஷனோட ஸ்பீடு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஸ்லோ
ஸ்லோவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கால்சியம் கார்பனேட் வந்து என்னன்னா பவுடர் ஃபார்மில் இருக்கக்குள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகக்குள்ள ரியாக்ஷனோட ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் பவுடரிங் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் மோர் எனர்ஜி இஸ் அவைலபிள் ஆன் கொல்யூஷன் ஆஃப் த ரியாக்டன் பார்ட்டிகல்ஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பவுடர் ஃபார்மில் வந்து ரியாக்டன்ஸ் வந்து இருக்கக்குள்ள இப்போ வந்து அதாவது என்னன்னா ரியாக்டன் பார்ட்டிகல்ஸ் அதாவது ரியாக்டன்ஸ் பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ரியாக்டன் பார்ட்டிகல்ஸில் வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸாக இருக்கிறதுனாலையும் அதிக எனர்ஜி இருக்கிறதுனாலையும் வந்து என்னென்னா ரியாக்ஷனோடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸாக இருக்குது. இப்போ வந்து நாம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க்கு 6th Roman 3rd question. Explain the factors influencing the rate of a reaction. இந்த ஒரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.